சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து தமிழ் புக் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா, இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் என்ன இருக்குது, அப்படியே படிக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை. ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த புக்கை நான் என் பக்கத்தில் வச்சுருக்கேன்னா, நீங்கள் வந்து காகிதம் இல்லத்து படிக்கும் போது இந்த பாயிண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி திராவிட மொழிகள், அதுக்கப்புறம் வந்து தமிழ் மொழியின் சிறப்பு, இதை பற்றி படிக்கும் போது இந்த லெசன் வந்து அதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன் இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த புக்கு வாங்கிட்டான், ஆனால் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து புக்கில் உள்ள டேட்டாஸ்லாம் நிறைய மிஸ் ஆகுது. ஓல்டு புக் டேட்டாஸ் வந்து ஒரு சிலது மிஸ் ஆகுது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் எல்லா புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டேட்டாஸ் மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து புக்கிலேயே படிங்க. புக்கில் படிச்சுட்டு இப்போ வந்து காகிதம் இல்லத்தை வந்து புக்கில் இப்போ 7th புக் வந்துட்டு இருக்கீங்க, காகிதம் இல்லத்து இதில் படிச்சிட்டிங்க. அடுத்து காகிதம் இல்லத்தை அடுத்து இதில் உள்ளது பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருந்தால் அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து புக்கில் உள்ள பாயிண்ட்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இதில் உள்ளதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு புக்கு வந்து அடுத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து அதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட வேணாம். இலக்கணம்லாம் ஓல்டு புக்லேயும் நல்லா பார்த்துக்கோங்க. முக்கியமாக எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கணமில் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இலக்கணம் அந்த அளவுக்கு இன்னும் போகலை. வல்லினம் மிகுமிடங்கள் மிகாடங்கள் பார்த்தேன், அதில் நான் நோட்ஸ் எடுத்து வச்ச மாதிரி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் பிரித்தெழுதுக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்தெழுதுகளை வந்து நிறையவே மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் இந்த கலைச்சொற்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து கலைச்சொற்கள் வந்து பயந்துட வேணாம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து தமிழ் புக்கில் உள்ளது மட்டும் இருக்குது. அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இதுதான் நான் இப்படி தான் படிக்கிறேன். ஏன்னா வந்து இதில் வந்து டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது, அதுதான் உண்மை. அதே மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து அவங்க அடுத்த எடிஷனில் வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இல்லை நீங்கள் வந்து புக்கே உங்கள்கிட்ட இல்லை, நான் இதை மட்டும் வச்சு தான் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வெரி சாரி. இப்படி வந்து நீங்கள் படிக்கிறது தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு பிடிஎஃபாவது வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃபில் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அந்த லெசனை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து படிங்க. இதில் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினப்பேன். ஏன்னா வந்து புக்கில் உள்ள டீட்டெயில்ஸாக தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் கொஷினாகவே ரைஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து ஏதோ 1 கொஷின் 2 கொஷின் தான் வரப்போகுது. மேக்ஸிமம் வந்து இந்த 15 கொஷினில் வந்து புக்கில் உள்ள கொஷின் தான் வரப்போகுது. அதுவும் 10th தான் வரப்போகுது. ஆனால் 10th உள்ள லெசன்ஸையே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. 10th 7th உள்ளதையும் மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது எந்தளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. அவங்க வந்து அவங்க ரெப்புடேஷனை இது கண்டினியூ பண்ணணுன்னா அவங்க வந்து இது அடுத்த எடிஷனில் அவங்க சரி பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன். சப்போஸ் சரி பண்ணலன்னா அது அவங்க இஷ்டம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த புக்கு வந்து வந்தவுடனே ஆர்டர் போட்டேன். அப்போ வந்து வெப்சைட் வந்து தான் இல்லை. அதுக்கடுத்து மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஆர்டர் போட்டேன். ஏன்னா வந்து சுரேஷ் அகாடமி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த புக்கு வாங்கினதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையே வந்து ஒரு 2 ஸ்டெப் கம்மியாகிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாமே கம்பைன் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் அறிஞர்கள் தொண்டுகளுக்கெல்லாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நம்மளே நோட் பண்ணி படிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸில் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு வேளை வேறு புக்கு வச்சுருந்தோன்னா அதுலேருந்து ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணி வேணால் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வேணால் படிக்கலாம். அதே மாதிரி நமக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் எப்படி இந்த கொஷினாக கேட்டிருக்கான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதை எப்படி அந்த கொஷினாக கேட்டிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அதை விடுங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து புது புக்கில் உள்ள டேட்டாஸ் மிஸ் ஆகுது. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். புது புக்கில் உள்ள டேட்டாஸ் நிறையவே மிஸ் ஆகுது. அதை நீங்கள் வந்து புக்கில் படிச்சுட்டு அது ரெஃபரன்ஸுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து இதையே வச்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆன பாயிண்ட்ஸை எக்ஸாமில் கொஷினாக கேட்டோம்னா அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பிரித்தெழுதுகவும் புணர்ச்சி விதிகள்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஆன்சரை டைரெக்டாக பார்த்துடாதீங்க. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா உங்கள் மைண்டுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அந்த ஆன்சர் வந்து இதில் உள்ளது வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி மேட்ச் ஆகலைன்னா ஒன்ஸ் கூகுளில் போட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது
மெட்டீரியலோட இது வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இல்லைனா புக்கிலேயே வந்து எடுத்து பாருங்கள் எங்கே இருக்குது. இவங்க பாடம் வரியாதானே கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து புக்கிலேயே எடுத்து பாருங்கள் எங்கே இருக்குது இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா. ஏன்னா நம்ம வந்து பிரித்ததுக்கப்புறம் தான் அந்த ரூல்ஸை வந்து நம்மளால் இதே பண்ண முடியும். ஏன்னா எந்த ரூல்ஸை எப்படி போட்டு இது பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 60 to 70% அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணலாம். பாக்கி வந்து நம்ம அது படித்து பார்த்தாலே வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துடும், இதுதான் இப்படி தான் புணரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். மீதம் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஒருவேளை சுரேஷ் அகாடமிலேருந்து இது யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி அடுத்த எடிஷனில் கரெக்டாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த எடிஷன் வாங்கினவங்களுக்காக ஒரு யூடியூப் வீடியோ போட்டு இதெல்லாம் மிஸ் ஆகுது, அதுக்காக ஒரு PDF ரெடி பண்ணி மிஸ் ஆகிற இதெல்லாம் கொடுத்தாங்களாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து யாரையும் வந்து தப்பு சொல்கிறதுக்காகவோ இல்லை வந்து இது சரியாக தப்பு அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. இதில் ஒரு சில மிஸ்டேக் இருக்குது, அதை அவங்க அடுத்த வாட்டி திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஐயோ, நான் இதை இன்டென்ஷனலாக காட்டலப்பா இந்த விதத்தை. ஓகே ஓகே, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளதை நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.